மகளிர் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியோட பூமுடிப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு விஜய் காவேரியும் என்னவா இருக்கும், அதுக்குள்ளே வீடெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மற்ற ஒருத்தர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்துட்டு என்னடா இப்படி பார்த்து முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, போய் கிளம்புங்க சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி கிளம்புனா சொல்கிறீங்க, என்ன ஃபங்க்ஷன், திடீர்னு நைட்டோட நைட்டாக வீடெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அதான் காவேரி இங்கே வந்துட்டால, காவேரிக்கு பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஊரெல்லாம் நீ வீட்டில் இருக்கியா இல்லையா, கோச்சிட்டு போயிட்டியா அப்படின்னு 1008 கேள்வி கேட்குறாங்க. அதனால் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினான்னா அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு எதுக்காக பாட்டி, அதான் 7 மாதம் வளைகாப்பு வைக்கிறோம்ல, அப்போ பண்ணிக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நீ உன் பொண்டாடிக்கு பண்ணாமல் இரு, நான் என் பேத்திக்கு பண்ணுவேன், வரப்போகிற குழந்தைக்கும் நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு ஏய் விஜய் போய் கிளம்புடா, அது எல்லாரும் வந்துருவாங்க, டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. காவே வந்துட்டு சரிங்க வாங்க நம்ம 2 பேரும் கிளம்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி ஓடி ஆடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது காவேரி, அடக்க ஒடுக்கமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. காவேரி சரிங்க பாட்டி நான் கிளம்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. விஜய் வேட்டி சட்டை போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வர்றாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சேலை கட்டுறாங்க. இப்போல்லாம் சேலை கட்டினா கஷ்டமாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு நீ எங்கே காவேரி சேலை கட்டுற, சுடிதார் தானே போட்டுட்ருக்க, சேலை கட்டினா கஷ்டமாக தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு இல்லைங்க முந்தினா பாப்பா இல்லையா, கட்டுறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, இருந்தாலும் எனக்கு சேலை கட்டி நடக்கவும் தெரியாது, ஆனால் இப்போ பாப்பா இருந்ததுனால கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நான் வேணா கட்டி விடவா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேணாம் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சேலை கட்டிட்டு ரெடி ஆகிடுறாங்க. விஜயும் காவேரியும் கீழே வர்றாங்க. உடனே பாட்டி பார்த்துட்டு காவேரியை கண்ணை பற்றும் போல இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்கிற, ஆனால் எனக்காவது புடவை கட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே காவேரி வைக்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே விஜயும் காவேரியும் வந்ததும் தாத்தா இருந்துக்கிட்டு சரிப்பா இப்போ ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு அம்மா கிட்டலாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் எப்படி, உங்கள் அம்மா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக வரணும், அதனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் நாங்கள் இருப்போமா, நைட்டோட நைட்டாக எல்லாத்துக்கிட்டே சொல்லியாச்சு, எல்லாரும் வந்துடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி, நீ போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சாரதா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வர ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, விஜயோட சித்தப்பா அஜய் ராகினியை கூப்பிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. அதை பார்த்துட்டு அஜய் வந்ததில் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான், ஆனால் ராகினியும் கூட வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜய் சித்தப்பா இருந்துக்கிட்டு என்னடா விஜய் அப்படி பார்க்குற, அஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்டா, அஜய் மட்டும் எப்படிடா தனியாக வருவான், அதனால தான் ராகினியோட சேர்த்து கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்கிறாங்க. உடனே விஜய் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு இவ்வளோ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன், இவளோட அப்பனாலையும் இவ்வளோ தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது இவ்வளோ எதுக்கு மாப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் தாத்தா இருந்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் வேண்டாமே, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்ச பிறகு எதுனாலும் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உண்மை சரி காவேரிக்கு ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்தி முடிச்சிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் சாரதா குடும்பத்தில் உள்ளவங்களும் விஜய் குடும்பத்தில் உள்ளவங்களும் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அஜய் ராகினியும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு விஜய் இருந்துட்டு எதுக்காக சித்தப்பா இவங்க 2 பேர்த்தையும் இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா விஜய் உன்னுடைய தம்பி இந்த வீட்டில் இருக்காமல் வேறு எங்கடா இருப்பான், இத்தனை நாளாக நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம், அவனும் எங்கள் கூட வந்து இருந்தான், இப்போ தான் நாங்களும் இங்கே வந்துட்டோம்ல, அதனால் அஜய் ராகினியும் இனிமேல் இங்கேயே இருக்கட்டும்டா அப்படிங்கிறாங்க. அஜய் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சித்தப்பா, ஆனால் ராகினி இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை, அவள் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துட்டு அஜய் இருக்கிற இடத்துல தானடா ராகினி இருப்பா, நீ காவேரி இருக்கிற இடத்துல தான் நீ இருப்பான்னு சொன்னல, அதே மாதிரி தானே ராகினி இருக்கிற இடத்துல தானே அஜய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்கிறாங்க. உடனே சித்தி இருந்துக்கிட்டு என்னங்க இதெல்லாம், இப்போ தான் இவ அப்பானோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு பேருமூச்சு விட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம், அதுக்குள்ளேயும் அண்ணா இந்த இவ்வளவு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டிங்களா, விளங்குன மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் மாப்பிள்ளை அஜய் இங்கே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் ராகினி இங்கே இருக்க வேண்டாம், விஜயும் காவேரியும் சேர்ந்து இருக்கிறது இவளுக்கும் இவ அப்பனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது மறுபடியும் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்டே இல்லை நீங்கள் பயப்படாதீங்க அத்தை, எங்கள் 2 பேர்த்துனால எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்கிறாங்க. பிரச்சனை வர்றதெல்லாம் இவரால் தானே, இவர் பார்த்துக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த நேரத்தில் காவேரி வந்துட்டு நீங்கள் ராகினி இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, அப்போனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் வேணால் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் தாத்தாவும் பாட்டியும் நீ எதுக்குமா இந்த வீடு விட்டு போகணும், இது உன்னுடைய வீடு, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், ராகினி தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே அஜய் இருந்துட்டு என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் உங்கள் பேரும் கிடையாதா, அப்போனா நான் இருக்க இடத்துல ராகினி இருக்கக்கூடாதா, நீங்கள் விஜய் வேறு மாதிரியும் என்ன வேறு மாதிரியும் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, விஜய் இருந்துட்டு இங்கே இருந்தானா இவளால் காவேரிக்கு பிரச்சனை தான் வரும், அதுதான் எனக்கு தாங்க முடியாது, அப்படி ஏதாவது பிரச்சனை மட்டும் காவேரிக்கு இவ கொடுத்தான்னா அப்புறம் நான் 2 பேத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துட்டு என்னடா விஜய் இத்தனை நாளாக அந்த சொத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன், திடீர்னு வந்து எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடுறேன், என்ன இத்தனை நாளாக நாங்கள் தானே தாத்தாவும் பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சாரதா இருந்துக்கிட்டு ஏம்மா இந்த ராகினி இங்கே இருந்தானா காவேரியையும் காவேரி குழந்தையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாமா, இந்த ராகினி இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க, நான் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் அஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே நிவின் இருந்துக்கிட்டு இவ திருந்துற ஜென்மமே கிடையாது, இவ வாழ்றதுக்காக வரல, இவ காவேரி ஏதோ பழி வாங்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு ராகினி இருந்துக்கிட்டு நிவின் நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாரு ராகினி, இங்கே இருக்க வரைக்கும் நீ காவேரிக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்தேன்னு நினச்சிக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் வேறு, இனிமேல் பார்க்குற விஜய் வேறு, ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் அப்பனை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அஜய் ராகினி இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் காவேரி வந்துட்டு என்னங்க இதெல்லாம், அந்த ராகினி இந்த வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பா, நம்மளை சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டாங்க, அந்த பசுபதி வேணுண்டே தான் அந்த வீட்டுக்கு ராகினி அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு இருக்கட்டும் காவேரி, இவன் இங்கே இருக்கிறதா நமக்கு நல்லது, இவன் என்ன பண்ணுறாலோ எல்லாமே நமக்கு தெரிய வரும், நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் அந்த பசுபதியும் பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் சொல்கிறாங்க. உனக்கு காவேரி வந்துட்டு என்னமோங்க இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு, இவன் வந்துட்டாளா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் காவேரி, நீ எதுக்கு நினச்சி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுதலாம். இங்கே விஜய் காவேரியும் ஆறுதலாக பேசிட்டு இருக்கும்போது சாரதா வந்துட்டு சரிங்க மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நான் உடனே வந்து விடுறவன் உங்களை அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. இல்லை தம்பி நானே போய்க்கிடுவேன், அதான் நிவின் தம்பி இருக்கிறாருல, இந்த அவர் கூட்டு வீட்டில் விட்டுருவாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி நிவின் நீங்கள் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க விஜய், நான் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வரேன், நீங்கள் ராகினி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்களாம் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் நிவின், அவள் என்கிட்ட எதுவும் பண்ணா, அவன் அப்பனை எதுவும் பண்ணானா நான் சும்மா விட மாட்டேன், முன்னே பார்த்து விஜய் கிடையாது நான் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நிவின் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு யமுனா பாட்டி எல்லாரும் கிளம்புறாங்க. இங்கே காவேரி விஜய் எல்லாத்துக்கும் வழி அனுப்பிட்டு தாத்தா பாட்டிக்கிட்டையும் இங்கே சாரதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விஜய் காவேரியும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிங்கம்மா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.